பிள்ளைகள் நாங்கள் போன வகுப்பில் என்னது விசை திருப்பம் விளையில் விசை அந்த பகுதி ஆரம்பித்தேன். அதில் சில கேள்விகள் செய்து மிச்சத்தை நாங்கள் என்ன செய்யும் இன்றைக்கு பார்ப்போம். அதில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், விசை திருப்பம்ன்றது மிக 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 முக்கியமானது. அது சம்மந்தப்பட்டு நாங்கள் போன வீடியோவில் பார்த்தது பொது திருப்புதர தத்துவமானது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் நாங்கள் பின்னுக்கு செய்ய போகிற பொய்ப்பு மைய கேள்விகளுக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுவது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதை திருப்ப ஒரு ஞாபகப்படுத்திட்டு என்ன செய்வோம், மிச்சமான பகுதியில் பார்ப்போம். நான் அன்றைக்கு சொன்னேன் இப்படி தான், இது ஒரு பொருள் விளங்குதா, ஒரு பொருள். இந்த பொருளில் பல விசைகள் தொழிற்படுற நேரம், அதாவது F1 என்ற ஒரு விசை, F2 என்ற இன்னொரு விசை, அதே மாதிரி ஒரு F3 என்ற 3 விசை. உதாரணத்துக்கு 3 விசை, எத்தனை விசையும் வரலாம். அப்படி விசைகள் தொழிற்படுற நேரம் ஏதோ ஒரு அச்சு பற்றி ஏதோ ஒரு புள்ளி, இந்த புள்ளியாக இருக்கலாம், இந்த புள்ளியாக, ஏதோ ஒரு புள்ளி விளங்குதா. நான் என்ன செய்ய இந்த புள்ளியை எடுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு புள்ளி, சரிதானே. இந்த குறித்த புள்ளி பற்றி இப்போ நான் சொல்ல போகிறது பொது திருப்புதிறன் தத்துவம் விளங்குதா, பொது திருப்புதிறன் தத்துவம். அப்போ இந்த புள்ளி பற்றி இந்த தனித்தனி விசைகளின் கூட்டுத்தொகை, அதாவது உங்களுக்கு தெரியும் தனித்தனி விசைகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை. இப்போ அப்படி சொல்கிற நேரம் திருப்பம் என்றது காவிக்கணியம் என்று தெரியும். அப்போ கூட்டு நேரம் திசையும் கருத்தில் கொள்ள வேணும். அந்த குறித்த புள்ளி பற்றி இந்த தனித்தனி விசைகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமன் என்றால், இந்த 3 விசைகள் இருக்குதானே, இந்த 3 விசைகளாலேயும் ஒரு விளையில் விசை வரலாம், விளையில் விசை வரலாம் அல்லது விளையில் பூச்சியமாக போகலாம். உதாரணமாக இது 3க்கும் ஒரு விளையில் வருது, அந்த விளையில் விசை உதாரணமாக இப்படி இருக்குன்னு எப்பவுமே. இப்போ இந்த F1 F2 F3 3க்குமான விளையில் இப்படி ஒரு விசை F ஆக வருதுன்னு எப்பவுமே. அப்போ பொது திருப்புதிறன் தத்துவம் என்ன சொல்லுது என்றால், இந்த 3 விசைகளால் இந்த குறித்த புள்ளி பற்றி உண்டாக்கப்படுற திருப்பங்களின் கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமன் என்றால், இந்த அதே புள்ளி பற்றி உருவாகிற விளையில் விசையினால் உண்டாக்குற திருப்பத்துக்கு சமனாக இருக்குமா, சரிதானே. அப்போ இதை நான் என்ன செய்கிறேன், எழுதி காட்டுறேன். இப்போ இந்த புள்ளியிலிருந்து இந்த விசையால், அதாவது F1 என்ற விசையால் உண்டாகிற திருப்பத்தை நான் கண்டுபிடிக்கணும் என்றால், இந்த புள்ளியிலிருந்து இந்த விசையின் தாக்கட் கோட்டுக்கு ஒரு செங்குத்துக்கு வரணும் இல்லைங்கதா. அப்போ நான் ஒரு தாக்கட் கோடை கீறினேன், செங்குத்துன்றது இப்படி வரும், செங்குத்து தூரம், இந்த தூரத்தை ஒரு R1. அதே மாதிரி இந்த விசைக்கு செங்குத்து தூரம்ன்றது இப்படி வரும், R2 விளங்குதா. அதே மாதிரி இந்த விசைக்கான செங்குத்து தூரம், இதை நான் இந்த தாக்கட் கோட்டை நீட்டினால் இந்த இடத்துல வரும், R3 விளங்குதா உங்களுக்கு. இப்போ சொல்கிற விஷயங்களை பாருங்கள், படம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். சொல்கிற விஷயங்களை நீங்கள் அவதானித்து இந்த படத்துக்கு இருக்கணும்னா சரி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஒரு புள்ளி பற்றி இதை நான் O என்ற புள்ளின்னு எடுக்கிறேன். இந்த O என்ற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போகிறேன் விளங்குதா. இந்த குறித்த புள்ளி பற்றி எடுக்கிற நேரம் வலஞ்சுழி திருப்பம் விளங்குதா, இது வலஞ்சுழி திருப்பம். அப்போ வலஞ்சுழி திருப்பமாக வாரதெல்லாம் ப்ளஸ்ஸாக நான் கருதுவேன். குறித்த திசை தெரியுன்னா உங்களுக்கு இந்த திருப்பம்ன்றது ஒரு காவிக்கணியம். அப்போ காவிக்கணியம் என்னும் வார நேரம் அதுக்கு ஒரு திசையை நாங்கள் என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளணும். அப்படி கொள்கிற நேரம் இப்போ F1 என்ற விசையால் வரக்கூடியது வலஞ்சுழி திருப்பம். ஆகவே F1 என்ற விசையால் வார திருப்பத்துக்கு நான் +2 போடுவேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், முதலாவது F1 என்ற விசையால் வார திருப்பம் F1 R1 ப்ளஸ் விளங்கு. அதே மாதிரி F2 என்ற விசையால் வார திருப்பம் என்றது அதுவும் வலஞ்சுழி, ஆகவே அதுவும் ப்ளஸ் F2 R2 விளங்குதா. அடுத்தது இந்த புள்ளி O என்ற புள்ளி பற்றி F3 என்ற விசையால் வார திருப்பம் என்றது இடஞ்சுழி விளங்குதா. இந்த திசையால் இது என்ன செய்யும், இந்த பொருளை இந்த புள்ளி பற்றி சுழற்றக்கூடிய விசை. ஆகவே இடஞ்சுழி என்றதால் -F3 R3 விளங்குதா. இப்போ இதான் தனித்தனி விசைகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை என்றது என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால், இந்த விளையில் விசை இந்த F விளங்குதா, இந்த F என்ற விசையால் இந்த குறித்த புள்ளி பற்றி உண்டாகிற திருப்பத்துக்கு சமனாக இருக்குமாம். ஆகவே இந்த F என்ற விசை என்று அந்த விசைக்கான செங்குத்து தூரம் R விளங்குதா. இதான் பொது திருப்புதிறன் தத்துவம். நாங்கள் அன்றைக்கும் கதைச்சினாங்கள், இது நாங்கள் பின்னுக்கு வரப்போகிற இடத்துல எல்லா இடத்துக்கும் என்ன செய்யும், இந்த பொது திருப்புதிறன் தத்துவம் என்றது தேவைப்படும், சரிதானே. அதுக்காக திரும்ப ஒருக்கா சொல்லி இருக்கேன், சரிதானே. இது இருக்கட்டும் இந்த பகுதி. அடுத்த விஷயம்,
நாங்கள் போன வகுப்பில் படித்தோம் விசைகளின் சமநிலையில் 3 விசைகளின் சமநிலை விளங்குதா. 3 விசைகளின் சமநிலையை படித்தோம். அது சம்மந்தமாக என்ன செய்வோம், இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ உதாரணமாக இது ஒரு கோள் விளங்குதா, இது ஒரு லேசான கோள். இந்த லேசான கோளில் 2 விசைகள் தொழிற்படுதாம். இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை விளங்குதா. இப்படி 2 விசைகள் தொழிற்படுது. இப்போ இதில் உதாரணத்துக்கு இதை F1 என்று எடுப்போம், இதை F2 என்று எடுப்போம். சரிதானே. இப்போ இதில் F1 என்றது பெரிது, F2 அப்படி என்றால் இந்த கோளில் தொழிற்படுற 2 விசைகளில் F1 என்றது பெரிய விசை, F2 என்றது சின்ன விசை. இப்போ கேள்வி என்னென்றால் இந்த 2 விசைகளாலேயும் உருவாகிற விளையில் விசை, சரியா. இந்த 2 விசைகளாலேயும் உருவாகிற விளையில் விசை உங்களுக்கு தெரியும். இந்த கோளில் 2 விசைகளும் சமாந்தரமாக, அதாவது ஒரே திசையில் தொழிற்படுறதால விளையில் எப்படி வரும்னு தெரியும், 2ஐயும் கூட்ட வேண்டி வரும், F1 + F2. இது தெரியும் தானே. இப்போ ஒரே திசைனா நாங்கள் கூட்டுவோம், எதிர் திசைனா கழிப்போம். இப்போ விளையில் விசை F1 + F2 தெரியும். அடுத்த கேள்வி என்ன வருதுனால் இந்த விளையில் விசை எந்த இடத்துல தொழிற்படும் என்றது. உதாரணமாக இப்படி ஒரு கோள், இந்த கோளில் இங்கால 2 நியூட்டன், இங்கால 2 நியூட்டன் தொழிற்படுமென்னா எங்களுக்கு நாங்கள் இலகுவாக சொல்லலாம். எப்படி வரும், இதில் நடுப்புள்ளியில் சரியாக 4 நியூட்டன் விசையாக வரும் விளங்குதானே. இப்போ இதே லேசாக நாங்கள் விளங்கக்கூடியமாக இருக்கும். அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வார நேரம், வேறு வேறு பருமனுடைய விசைகள் வார நேரம் நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தா, இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ 2 விளையிலும் F1 + F2 வரும், சரிதானே. சரியா விளையில். அப்போ எனக்கு விளையில் எந்த இடத்துல வரணும்னு நான் இப்போ யோசிக்க வேணும். இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் நேரத்தோட படிச்சிட்டோம். பொது திருப்புதிறன் தத்துவம்ன்றது ஒரு தொகுதியில் பல விசைகள் தொழிற்படுற நேரம் அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி பற்றி தனித்தனி விசைகளின் திருப்பங்களின் கூட்டுத்தொகை என்றது விளையில் விசை, அந்த குறித்த புள்ளி பற்றி அந்த தொகுதியில் தாக்குற விளையில் விசையை பற்றி அந்த திருப்பத்துக்கு சமனாக இருக்குமென்னு நான் சொன்னேன், சரிதானே. இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே 2 விசைகள் தொழிற்படுது, 3வது விசை இப்போ இது 2க்குமான விளையில் ஒரு இடத்துல தொழிற்படும், சரிதானே. விளையில் ஒரு இடத்துல தொழிற்படும், அதை நான் குறிக்கலை இன்னும். இப்போ விளையில் ஒரு இடத்துல தொழிற்படும் தானே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த புள்ளி பற்றி, அதாவது F1 என்ற விசை தொழிற்படுதானே, இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறதாக கருதுகிறேன். அப்போ இந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுத்தேன் என்றால் இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் வார திருப்பம் 0 ஆயிரும், கேன்சல் ஆகிடும். அதை நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அடுத்த விசை இது. இப்போ இந்த புள்ளி பற்றி இந்த F2 என்ற விசையால் வார திருப்பம் என்றது என்ன சுழி என்றால் வலம் சுழி. அப்படி என்றால் விளங்குதா. இப்போ இருக்கிற ஒரே விசை இந்த புள்ளி பற்றி நான் விசை திருப்பம் எடுக்கிற நேரம் இருக்கிற ஒரே விசை இந்த விசையால் வார திருப்பம் மட்டும், சரியா. அப்போ நான் சொல்கிறேன் இந்த புள்ளி பற்றி F2 என்ற விசையால் வார திருப்பம் வலம் சுழி என்றால் அது என்னத்துக்கு சமனாக இருக்கும், இந்த பொருளில் தாக்குற விளையில் விசை, இந்த புள்ளி பற்றி விளையில் விசையால் உண்டாகிற திருப்பமும் வலஞ்சுழியாகத்தான் இருக்கணும், ஒரே பருமனாகவும் இருக்கணும். அப்படி என்றால் இப்போ நான் சொல்லலாம் இந்த புள்ளி பற்றி விளையில் விசையால் உண்டாகிற திருப்பமும் வலஞ்சுழி என்றால் கட்டாயம் அந்த விசை என்றது இந்த புள்ளிக்கு இங்கால பக்கம் இருக்கணும், விளங்குதா. இந்த புள்ளியிலேருந்து இங்கால சைடில் இருந்தால் தான் என்ன செய்யும், வலஞ்சுழி திருப்பம் உருவாகும், அது விளங்குதா. அப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த கோளில் இவ்வளோ நீளத்துக்குள்ளே இருக்கலாம், அது விளங்குதா உங்களுக்கு. அதாவது F1 என்ற விசைக்கு இங்காலே இருக்கணும். அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த புள்ளி பற்றி என்ன செய்கிறேன், திருப்பம் எடுக்கிறதா கருதுகிறேன். அப்படி கருதினால் இதால் வார திருப்பம் 0, சரிதானே. இதால் வார திருப்பம் 0. இதால் வார திருப்பம் என்ன சுழி, இடம் சுழியாக வரும். அப்போ இந்த விசையால் வார திருப்பம் இடஞ்சுழி என்றால் ஒரே விசை இந்த புள்ளி பற்றி இருக்கிற திருப்பம் இந்த விசையால் மட்டும்தானே. அப்போ இந்த விசையால் வார திருப்பம் இடஞ்சுழின்னு கட்டாயம் எங்களுக்கு தெரியும், ஷூராக தெரியும். அப்படி தெரியறதால நான் சொல்லலாம் விளையில் விசையால் வார திருப்பம் இந்த புள்ளி பற்றி இடம் சுழியாக இருக்கணும் என்றால் இந்த விசைக்கு F2க்கு இங்கால பக்கம் இருக்கணும், விளங்குதா. அப்போ 2 முடிவு எடுத்துட்டேன். முதலாவது சந்தர்ப்பத்தில் F1லிருந்து வலது பக்கமாக இருக்கணும், 2வது சந்தர்ப்பத்தில் F2லேருந்து இடது பக்கமாக இருக்கணும் என்றால் கட்டாயம் அந்த விளையில் விசைன்றது இந்த 2 F1 F2க்கு இடையில் தான் இருக்கணும், அது விளங்குதா அவங்களுக்கு. அப்போ இந்த F1 அல்லது F2 இது 2க்கும் இடையில் இருக்கணும். நான் உதாரணத்துக்கு நான் என்ன செய்ய, இந்த இடத்துல இருக்குதா யோசிக்கிறேனே, இந்த இடத்துல இந்த விளையில் விசை இருக்குதா யோசிக்கிறேன்.
இப்போ அதோட பருமன் என்ன f1 + f2 விளங்குதா f1 + f2 இப்போ இவ்வளோ விளங்கிட்டாங்களோ சின்ன ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ என்ன செய்ய போகிறேன்டால் இப்போ எனக்கு தெரியும் பொது திருப்புதிறன் தத்துவம் தனித்தனி விசைகளில் திருப்பம் என்ன சமன் விலையில் திருப்பத்துக்கு சமன் ஒரு குறித்த ஒரு புள்ளிப்பாட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இந்த புள்ளி அதாவது இந்த விலையில் தொழில்பட இந்த புள்ளி இருக்குது தானே இந்த புள்ளிப்பாட்டு திருப்பம் எடுக்க போகிறேன் எடுக்கிற நேரம் இந்த தூரத்தான ஒரு x1 இந்த தூரத்தை ஒரு x2 என்று எடுத்தால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இந்த புள்ளிப்பாட்டு திருப்பம் எடுக்க போகிறேன் திருப்பம் எடுத்தனால எப்படி வரும் வளைஞ்சொலி திருப்பம் எப்படி எடுப்போமே விளங்குதா இப்போ இந்த திசையில் எடுக்க போகிறேன் அப்படி எடுக்கிற நேரம் இப்போ இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் வாரது வளைஞ்சொலி திருப்பம் விளங்குதா வளைஞ்சொலி திருப்பம் சரிதானே புள்ளி இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் வாரது வளைஞ்சொலி திருப்பம் அது என்னது f2 × x2 வரும் சரியோ அதே மாதிரி இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் வாரது இடஞ்சொலி திருப்பம் ஆகவே மைனஸ் என்னென்னு வரும் f1 × x1 இது விளங்குதா அது என்னத்துக்கு சமன் இது என்னது தனித்தனி விசைகளின் கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமன் என்றால் அதே புள்ளி பற்றி விலையில் விசையின் திருப்பத்துக்கு சமன் இப்போ இந்த புள்ளி பற்றி இந்த விலையில் விசைன்னு அந்த புள்ளியில் இருக்கிறது அந்த விசையில் தாக்கற்கோடில் தான் இந்த நாங்கள் எடுத்த புள்ளி இருக்குது ஆகவே இந்த விசைக்கான இந்த புள்ளி பற்றின திருப்பம் 0 இது விளங்குதா இப்போ இதில் நான் என்ன செய்யலாம் இதை நான் இங்கே கொண்டு போனால் f1 × x1 சமன் f2 × x2 சரியா பிள்ளை அப்போ f1 ன் கீழ் f2 சமன் x1 ன் கீழ் x2 விளங்குதா இப்போ இது என்ன சொல்லுது என்றால் சரியா பிள்ளை f1 ன் கீழ் f2 சமன் x2 ன் கீழ் x1 விளங்குதா அப்போ இது என்ன சொல்லுதுனால் இப்போ f1 பெருசு f2 சின்னது என்றால் x2 பெருசு x1 சின்னதாக வரும் அதாவது இப்போ பெரிய விசைக்கு இப்போ இது பெரிய விசை என்றால் இந்த விளைவுக்கான தூரம் சின்ன தூரமாக வரும் விளங்குதா f1 பெருசு தானே அப்படின்னால் x2 சின்னது அதே மாதிரி f2 பெருசு என்றால் f2 சின்னது என்றால் x2 சின்னது அதாவது நீளங்கள் என்ன செய்யும் விகிதம் மாறி வரும் உதாரணமாக இந்த f2 இதை நான் ஒரு 2 நியூட்டன் என்றும் இது 1 நியூட்டன் எடுப்போமே எடுத்தேன் என்றால் தூரம் எப்படி வரும் இது 2 இது 1 வரும் விளங்குதா பிள்ளைகள் இப்போ விசை விகிதம் 2 1 என்றால் x2 2 x1 1 அப்போ இந்த விசை 2 நியூட்டன் இது 1 நியூட்டன் என்றால் இது 1 மீட்டர் இது 2 மீட்டர் என்று வரும் விளங்குதா விசைகளின் விகிதம் 2க்கு 1 என்றால் தூரத்திட விகிதம் 1க்கு 2 இந்த விகிதம் மாறி வரும் சரிதானே பிள்ளை இந்த விகிதம் மாறி வரும் அப்போ அடுத்தது இப்போ இது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ஒரே திசையில் தொழில்படுறதை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ இந்த விஷயம் தான் எங்களுக்கு என்ன செய்யும் பின்னுக்கு அந்த புவிப்பு மைய கேள்விகள் செய்கிற நேரம் தேவைப்படும் இப்போ அடுத்தது இப்போ இதில் 2 விசைகள் ஒரே திசை தானே இப்படி உங்களுக்கு கேட்டு வரலாம் தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் விசைகள் படிக்கிற நேரம் இப்போ இதில் ஒரு f1 என்ற விசை கீழ் நோக்கியும் அதே போல் ஒரு f2 என்ற விசை மேல் நோக்கியும் தொழிற்படுற நேரம் விளையில் விசை எப்படி வரும் உங்களுக்கு அப்படி வர நேரம் எப்போவும் என்ன செய்யும் இந்த 2 விசைகளுக்கு வெளியில் தான் வரும் அப்போ அதை நீங்கள் தியரி படிக்கிற நேரம் அதை நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க இப்போ எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படாது இந்த பெரிய விசைக்கு பக்கத்தில் வெளியில் வரும் சரிதானே பிள்ளை அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்க எங்களுக்கு இந்த இடம் தான் கட்டாயம் தேவை நாங்கள் இனி படிக்கிற இடத்துக்கு இதான் தேவைப்படும் சரிதானே பிள்ளை விசை விகிதம் 2க்கு 1 என்றால் தூரத்தின் விகிதம் 1க்கு 2 என்று வரும் அப்படி இருக்கிறது நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள் அப்போ நீங்கள் 25வது கேள்வியை பாருங்க 25வது கேள்வி 500 கிலோகிராம் திணிவுடைய ஜீப் வாகனம் 1000 கிலோகிராம் திணிவும் 30 மீட்டர் நீளமும் உடைய பாலத்தின் ஒரு முனை ஏயிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் உள்ள முனை பியில்
ஒரு முனை ஏயிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் உள்ளது. விளங்குதா? அப்போ கேள்வி வாசிங்க, ஒழுங்காக வாசிக்கலாம். நிலமுடையது பாலத்திர திணிவு, அடுத்தது நீளம் தாராங்க, ஜீப் வாகனத்திர திணிவும் தந்திருக்கிறாங்க. இப்போ பாலத்தின் ஒரு முனை ஏயில் இருந்து 10 மீட்டர் தூரத்தில் என்னது ஜீப் வந்து நிற்குதாம். இப்போ கேள்வி என்னென்றால் முனை பியில் பாலத்தை தாங்கும் தூணினால் கொடுக்கப்படும் செவ்வன் மரதாக்கம். சரிதானே? கேள்வியை வாசிங்க ஒழுங்கா. இப்போ இதான அந்த பாலம். சரிதானே? அந்த பாலத்தில் என்ன செய்தால் ஒரு வாகனம், இது ஒரு வாகனம் எடுப்போம். இந்த இடத்துல 2 தாங்கி, பாலத்தை 2 தூண் தாங்கலாம். சரியா பிள்ளை? 2 தூண் தாங்கலாம். இப்போ இது ஏ, இது பி. கேள்வி விளங்குதா? இது ஏ, இது பி. ஜீப் வாகனம் 1000 கிலோகிராம் திணிவுடையது. அப்போ இதில் திணிவு தாராங்க 1000 கிலோகிராம். இந்த பாலத்தில் திணிவு நீங்கள் எழுதுறேன். இல்லை, ஜீப்பில் திணிவு 500. சரியா? இது 1000. இந்த பாலத்தில் இந்த மொத்த நீளம் என்றது 30 மீட்டராம். சரிதானே? இப்போ கேள்வி என்னென்றால் இந்த ஏயிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் இந்த ஜீப் வாகனம் நிற்கிற நேரம். இப்போ இதில் இருந்து 10 மீட்டர் தூரத்தில் நிற்குதாம். அப்போ இந்த தூரம்ன்றது 10 மீட்டர். அப்போ இது தெரியும் 20 மீட்டர் மொத்தம் 30 தாள். இப்போ கேள்வி என்னது? பியில் பாலத்தை தாங்கும் தூணினால் கொடுக்கப்படும் செவ்வன் மரதாக்கம். இப்போ இந்த இடத்துல இந்த தூணால் இந்த பாலத்தை கொடுக்கப்படுற செவ்வன் மரதாக்கம் தான் கேள்வி. சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த இடத்துல தொடுகை இருக்கிறதால இங்கே ஒரு மரதாக்கம், இந்த இடத்துல ஒரு மரதாக்கம். இந்த ஜீப் வாகனம் இந்த பாலத்தை தொட்டு கொண்டு இருக்கிறதால அங்கே ஒரு மரதாக்கம். இப்போ எங்கெல்லாம் தொடுகை இருக்குமோ அங்கெல்லாம் மரதாக்கம் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல தாக்குற மரதாக்கத்தை நான் குறிக்கிறேன். இப்படி ஒரு R1 விளங்குதா? R1. அதே மாதிரி இந்த இடத்துல தாக்குற மரதாக்கம் ஒரு R2. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி இப்போ இந்த ஜீப்பில் நிறைன்றது கீழ் நோக்கி தாக்கும். எவ்வளவு? 500 கிலோகிராம் என்றால் 5000 நியூட்டன். 5000 நியூட்டன். இந்த பாலத்தால் என்ன செய்யும்? இந்த ஜீப் வாகனத்துக்கு ஒரு மரதாக்கம் வழங்கப்படும். அதை R3 என்று எடுக்கிறேன். அது என்னத்துக்கு சமன்? இப்போ ஜீப் வாகனம் நிலை குத்தாக சமநிலை. ஆகவே R3 என்றது 500க்கு சமன். சரியா பிள்ளை? இப்போ நல்லா விளங்கணும். இந்த ஜீப் வாகனம் இருக்குது தானே? இப்போ ஜீப் வாகனத்தில் தாக்குற விசைகள் 2 விசைகள் சமநிலை. ஒரு விசை அதில் நிறை, அதுக்கு அதை சமப்படுத்துறதாக என்ன செய்யும்? இந்த R3 இருக்கும். R3 என்றது இந்த பாலத்தினால் ஜீப் வண்டிக்கு வழங்கப்பட்ட மருதாக்கம். அப்போ அந்த பாலம் அந்த ஜீப்புக்கு R3 என மருதாக்கத்தை கொடுக்குற நேரம் சமனும் எதிர்மாக என்ன செய்யும்? அந்த ஜீப் வண்டி என்ன செய்யும்? அந்த பாலத்துக்கு அதே மருதாக்கத்தை கொடுக்கும் R3. விளங்குதா பிள்ளை? இந்த R3 என்றது ஜீப் வண்டியில் தாக்குறது. இப்போ சமனும் எதிர்வாக கொடுக்குற கீழ்நோக்கின் R3 என்றது இந்த பாலத்தில் தாக்குறது. அடுத்து இந்த தூணால் தாக்குற மருதாக்கம், இந்த தூணால் இந்த பாலத்துக்கு வழங்கப்பட்ட மருதாக்கம் R1, இந்த தூணால் R2. சரிதானே? அடுத்தது மேலதிகமாக இந்த பாலத்தின் நிறை ஒரு சீரான பாலம் என்று இருந்தால் 1000 கிலோகிராம் என்றால் எத்தனை? 10,000 நியூட்டன் தாக்கும். அதில் மையத்தில், அதாவது 30 மீட்டர் என்றால் 15 மீட்டர் தூரத்தில் என்ன செய்யும்? அதில் நிறை தாக்கும். சரிதானே பிள்ளை? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த கேள்வியை என்ன செய்யும் கொஞ்சம் விரிவாகவே நான் பார்ப்போம். ஏன் இப்போ நாங்கள் தியரி சம்மந்தமாக எல்லாம் பார்த்துட்டு தானே, அதுக்காக நான் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நான் இந்த பாலம் இருக்குது தானே, இந்த பாலத்தை தனியாக கீற போகிறோம். இப்போ இந்த பாலத்தில் தாக்குற விசைகள், முதலாவது இந்த இடத்துல ஒரு R1, அடுத்தது இந்த இடத்துல ஒரு R2, இந்த இடத்துல ஒரு R3, அதாவது 10 மீட்டர் தூரத்தில்.
அடுத்தது இந்த பாலத்தின் நிறை 15 மீட்டர் தூரத்தில் எத்தனது 10,000 நியூட்டன். இப்போ கேள்வி என்னென்றால் என்ன கேள்வி, இந்த R1 என்னென்னது கேள்வி. சரியா பிள்ளை? இந்த பாலத்தில் தாக்குற விசை நல்லா கவனிக்கணும். இந்த பாலத்தில் தாக்குற விசை இது 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 மட்டும்தான். இந்த நீளம் 15 மீட்டர். சரியா பிள்ளை? இப்போ கேள்வி என்ன பிள்ளை, கேள்வி என்றது என்னது, R1 என்பதுதான் கேள்வி. கேட்டது இது. அப்போ இதில் இப்போ R1 எனக்கு கேட்டது, R3 எனக்கு தெரியும். R3 என்னது சமன், இந்த காரின் சமநிலைக்கு R3 என்னது 5000 நியூட்டன் வரும். சரி, அப்போ இது சமன் 5000 நியூட்டன் தானே, 5000 நியூட்டன். இப்போ R2 என்னது எனக்கு தெரியா, அடுத்தது R2 எனக்கு தேவையும் இல்லை. அது விளங்கா பிள்ளைகள், R2 எனக்கு தேவையில்லை, எனக்கு அடுத்தது அது எனக்கு தெரியா. அப்போ நாம் என்ன செய்வோம் என்றால், இப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், நாங்கள் என்ன செய்வோம், இந்த புள்ளி பற்றி, அதாவது இந்த R2 விசை போகிற இந்த புள்ளி பற்றி எல்லா விசைகளுக்கும் திருப்பம் எடுப்போம். சரிதான பிள்ளைகள்? எல்லா விசைக்கும் திருப்பம் எடுப்போம். என்னது, பொது திருப்புதிறன் தத்துவம். அப்போ இந்த புள்ளி பற்றி இதை நான் ஒரு O என்று எடுத்தேன் என்றால், இந்த O என்ற புள்ளி பற்றி என்னது இடம் சுழி. இப்போ இடம் சுழியாக இருக்கிற கூறுகள் ப்ளஸ் என்று எடுப்பேன் நான். அப்படி எடுக்கிற நேரம் இந்த விசையால் வார திருப்பம், அதாவது தனித்தனி விசைகளின் திருப்பம் என்றது விளையுடன் திருப்பத்துக்கு சமன். அதாவது குறிப்பிட்ட குறித்த ஒரு புள்ளி பற்றி எடுக்கிற நேரம் இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் வார திருப்பம் 0. இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் வாரது இடம் சுழியாக என்னென்னு வரும், 5000 இன்ட்டு அதற்கான தூரம் 10. சரியா? அடுத்த இதுவும் இடம் சுழி, ஆகவே ப்ளஸ் 10,000 இன்ட்டு அதற்கான தூரம் 15 மீட்டர். சரியா பிள்ளை? அடுத்தது இந்த விசையால் வாரது வலம் சுழி திருப்பம், ஆகவே மைனஸ் R1 இன்ட்டு மொத்த நீளம் என்றது 30, அது சமன். இப்போ விளையில் விசை, இது தனித்தனி விசைகளின் கூட்டுத்தொகை என்னத்துக்கு சமன், தனித்தனி திருப்பங்களை விசைகளின் திருப்பம் என்னத்துக்கு சமன், விளையிலின் திருப்பம். இப்போ உங்களுக்கு தெரியும் விளையில் விசை என்றது 0. அப்போ விளையில் விசை 0 என்றால் F இன்ட்டு R இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் F இன்ட்டு R தானே திருப்பம். விசை 0 என்றால் திருப்பம் 0. எந்த புள்ளி பற்றி இருந்தாலும் சரி, இந்த தூரம் என்ன தூரமாக இருந்தாலும் விசை 0 என்றால் திருப்பம் 0. ஆகவே விளையில் விசை 0 என்றதால் எந்த புள்ளி பற்றியும் விளையிலின் திருப்பம் என்றது 0. இப்போ நான் என்ன செய்யலாம், இதை அங்கே கொண்டு போனால் இது தெரியும் 5000 சுருக்கலாம். என்ன 200 ஒன்று உண்டை வெட்டினேன். இப்போ 3 R1 சமன் இது 5000, இது 15000, 20000. ஆகவே R1 சமன் 20000 கீழ் 3 வரும். இப்போ சுருக்கினீங்கன்னா ஒரு ஆன்சர் என்ன வரும் என்றால், 4வது ஆன்சர் 6666.66. சரியா? 6666.66 நியூட்டன். இப்போ நாங்கள் என்ன செய்தோம், இதை ஒரு விரிவாக எழுதி பார்த்துருக்கிறோம். அப்போ உண்மையில் நாங்கள் தியரியை நாங்கள் எப்படி படித்தோம், அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு தியரியின் படி என்ன செய்துட்டோம், அந்த நாங்கள் என்ன செய்திருக்க மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே எழுதி காட்டியிருக்குது. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாதுனால், இப்போ எக்ஸாமுக்கு கேள்விகள் வர நேரம், இப்போ நீங்கள் கேள்விகள் செய்கிற நேரம், இப்போ இதை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் தியரியை படித்து நாங்கள் தியரியை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கிறோம்ன்றது. இப்போ உங்களுக்கு கேள்விகள் வர நேரம் உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும். இப்போ இந்த பாலம்ன்றது சமநிலை, இந்த பாலத்தில் தாக்குற விசைகள் தெரியும். அப்போ விசைகள் தெரியும் நேரம் உங்களுக்கு தெரியும், தனித்தனி விசைகளின் கூட்டுத்தொகை என்றது விளையில் திருப்பத்தில் கூட்டுத்தொகை சமன். அப்படி வர நேரம் இங்கால 0 வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது நான் இடம் சுழின்னு எடுத்தால் இது இடம் சுழி, இது இடம் சுழி.
இது என்னது வளஞ்சுழி. இதை நான் அங்கால கொண்டு போனால் எப்படி வரும் இடஞ்சுழி. இதை நான் அங்கால கொண்டு போனால் வளஞ்சுழி அங்கால ப்ளஸ்ஸாக வந்துடும். இப்போ இப்படியான கேள்விகள் வார நேரம் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இது சமநிலைன்னு தெரியும். ஆகவே இந்த பொருளில் இடஞ்சுழி திருப்பம் என்னத்துக்கு சமன் வளஞ்சுழி திருப்பத்துக்கு சமன். அப்போ ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிற நேரம் இடஞ்சுழி திருப்பம் என்னத்துக்கு சமனாக இருக்குமானால் வளஞ்சுழி திருப்பத்துக்கு சமனாக இருக்கும். வளஞ்சுழி திருப்பம் இல்லைங்களா? அப்போ நாங்கள் நேரத்தோட படித்தது என்னது, ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிற நேரம் அதில் தாக்குற விலையில் விசை என்றது பூஜ்ஜியமாக இருக்கும். அதே மாதிரி திருப்பம் என்றது பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போ திருப்பம் பூஜ்ஜியமாக இருக்கணும் என்றால் இடஞ்சுழி திருப்பம் வளஞ்சுழி திருப்பத்தை பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டும் சமனாக இருக்கணும். இப்போ இது உண்மையில் என்னது, இப்போ நாங்கள் இங்கே எடுத்தது இது நாங்கள் அங்கே கொண்டு போனால் இருக்கிறது என்னது இடஞ்சுழி திருப்பம் வளஞ்சுழி திருப்பத்துக்கு சமன். அப்போ இதுக்கு நாங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு நாங்கள் எழுதி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடஞ்சுழி திருப்பம் வளஞ்சுழி திருப்பத்துக்கு சமன் என்றோடனே அது தெரியும் தானே. அப்போ தெரிஞ்ச உடனே முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த படத்தில் நீங்கள் என்ன இப்போ கேள்வி ஆன்சர் பேப்பர்லேயும் வினாத்தாலே நீங்கள் என்ன செய்வீங்க, இதில் தாக்குற விசைகளை குறிப்பீங்க. தாக்குற விசைகளை குறிச்சிட்டு அதுக்கு பிறகு வளஞ்சுழியாக என்னென்ன வரும் இடஞ்சுழியாக என்னென்ன வரும் சரியான செங்குத்து தூரத்தை போட்டு நீங்கள் சுருக்கினீங்களா டக்குனு என்ன செய்யும் ஆன்சர் வரும். இப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு மெனக்கிட ஒன்றும் முடியல. நாங்கள் அந்த தீரியை விளங்குறதுக்காக என்ன செய்தோம் இவ்வளவும் எழுதி காட்டினேன். சரியா பிள்ளை? இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த புவியீர்ப்பு மையம் சம்பந்தமான கேள்விகளை பார்ப்போம். முதலாவது புவியீர்ப்பு மையம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளில் ஏதோ ஒரு பொருளில் விளையுள் நிறை தாக்குற புள்ளியை தான் நாங்கள் சொல்லுவோம் புவியீர்ப்பு மையம். இப்போ உதாரணமாக இப்படி ஒரு கோல் என்றால் அந்த கோலில் என்ன செய்யலாம், நாங்கள் என்ன செய்ய பல சிறு துணிக்களாக உடைச்சி பார்க்கலாம். உடைச்சி பார்க்குற நேரம் ஒவ்வொரு துணிக்கையும் என்ன செய்யும் இந்த பூமி கவரும். அது தெரியும், நீங்கள் ஃபீல்டில் படிப்பீங்க. இப்போ ஒரு திணிவை என்ன செய்யும் இன்னொரு திணிவை கவரும். அந்த விசையை சொல்லுவோம் கவர்ச்சி விசையண்டு. இப்போ பூமியின் கவர்ச்சி விசையின் காரணமாக எந்த துணிக்கையும் எந்த பொருளையும் எந்த திணிவையும் என்ன செய்யும் பூமி தன்னை நோக்கி கவரும். அப்படி கவர்ற நேரம் இப்போ ஒரு பெரிய ஒரு பொருளை நாங்கள் என்ன எப்படி யோசிக்கலாம்னா அதில் பல சிறிய துணிக்கைகள் இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். அந்த ஒவ்வொரு துணிக்கையிலையும் என்ன செய்யும் என்றால் பூமி கவரும். இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி. அப்படி பூமி கவர்ற நேரம் ஒவ்வொரு சிறிய துணிக்கைகளும் தாக்குற விசைகளுக்கு பதிலாக ஒரு விளையில் விசை ஒன்று வரும். இப்படியான ஒரு கோல் என்றால் இப்படி 2, 4, 6 நியூட்டன் 6 இப்படி விசைகள் தாக்குற மாதிரி நாங்கள் குறிச்சி உதாரணத்துக்கு அப்படி குறிக்கிற இந்த 6 விசைகளுக்கும் ஒரு விளையில் விசை ஒன்று வரும் தானே. அந்த விசையை தான் நாங்கள் சொல்கிறோம் நிறையண்டி. விளையில் நிறை, அந்த பொருளில் விளையில் நிறை. அந்த நிறை தாக்குற புள்ளியைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது புவியீர்ப்பு மையம். அது ஜின்னு குறிப்போம். இல்லைங்களா? அப்போ ஒரு பொருளோட விளையுள் நிறை தாக்குற புள்ளி தான் புவியீர்ப்பு மையம். சரிதானே பிள்ளைகள்? இங்கேயும் கட்டாயம் எல்லாம் விசை. இப்போ நிறை என்றது விசை. அந்த விசை எந்த புள்ளியில் தாக்குது அந்த புள்ளி என்னது புவியீர்ப்பு மையம். சரிதானே? அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், அந்த புவியீர்ப்பு மையம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சில பொருட்களோட புவியீர்ப்பு மையம் அதாவது ஈர்ப்பை மையம் எந்த இடத்துல பார்ப்போம். உதாரணமாக ஒழுங்கான உருவங்கள், அதாவது இப்போ ஒரு சதுரம் அல்லது ஒரு செவ்வகம் அல்லது ஒரு முக்கோணி, இப்படியான ஒரு ஒழுங்கான உருவங்களில் அதோட சமச்சீர் அச்சுக்கள் இருக்குது தானே. இந்த சமச்சீர் அச்சுக்கள் வெற்ற அந்த புள்ளியில் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி தான். விளங்குதா? அது வந்து அச்சின் வழியே இருக்கும். இது என்னது தள உருவங்கள், அதாவது சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் போன்ற உருவங்கள். அடுத்தது இப்போ திண்ம உருவங்கள், அதாவது கனவுரு சதுரமுகி கோலம் ரெண்டு வார நேரம் அதெண்ட மையத்தில் இருக்கும், அதில் நடுப்புள்ளியில் இருக்கும். விளங்குதானே? அடுத்தது இப்போ உங்களுக்கு கேள்விகள் வரலாம். இப்போ புவியீர்ப்பு மையம் எப்போவுமே பொருளுக்குள்ளே இருக்கலாமா பொருளுக்கு வெளியில் இருக்கலாமா என்றது. சரிதான், நம்ம கேள்விகளை வாசிப்போம். இதில் 6வது கேள்வியை பாருங்கள். விறைப்பான பொருளின் புவியீர்ப்பு மையம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருது. எப்போதும் பொருளின் உள்ளேயே அமையும். இப்போ புவியீர்ப்பு மையம்ன்றது எப்போவுமே பொருளின் உள்ளேயே அமையுமாம் என்றது. இப்போ உதாரணமாக
இப்போ நான் என்ன செய்யணும், ஒரு வட்ட வளையம், ஒரு கம்பி, ஒரு வளையம், ஒரு ரிங் மாதிரி உண்டு. இப்போ இதில் புவியீர்ப்பு மையம் எங்கே வரும்னா அந்த பொருளுக்கு வெளியில், விளங்குதா? பொருள்னு இந்த ரிங்குக்கு வெளியில் தான் என்ன செய்யுது, இந்த புவியீர்ப்பு மையம் வந்திருக்குது. அதேமாதிரி நான் ரிங்கை நான் ரெண்டாக வெட்டினா எப்படி இருக்கும்? அரைவாசி என்றால் இந்த இடத்துல வரும், விளங்குதா? இதான அந்த அரைவாசி என்றால் இது உள்ளுக்காக இந்த இடத்துல வரும். இப்போ பொருளுக்கு வெளியில் என்ன செய்யலாம், இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். சரியா பிள்ளை? இப்போ இது அரைவாசி தானே, இந்த ரிங், இந்த அரைவாசி பகுதி தானே. இப்போ இது என்ன செய்கிறேன், இந்த அரைவாசி என்ன செய்கிறேன், தட்டி என்ன செய்கிறேன், நிமித்துறேன், ஒரு நேரானதாக மாற்றுறேன். இப்போ நேரானதாக மாற்றினேன் என்றால் இதில் நடுப்புள்ளியில் இருந்திருக்கும், விளங்கா பிள்ளை? இந்த இடத்துல இருந்திருக்கு. இதை நான் என்ன செய்கிறேன், திருப்ப இதே மாதிரி மாற்ற போகிறேன். அதாவது இது ரெண்டு சைடையும் பிடிச்சி நான் என்ன செய்ய வளைக்க போகிறேன். இப்போ வளைக்கிற நேரம் என்ன செய்யும், இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துக்கு வரும் தானே, அதாவது உள்ளுக்கு இருக்கிறது என்ன செய்யும், வெளியில் வரும். அப்படி வார நேரம், உள்ளுக்கு இருக்கிறது வெளியில் வார நேரம் மேற்பரப்பை தாண்டி தானே வெளியில் வரணும். அப்போ ஒரு பொருளோட மேற்பரப்பில் என்ன செய்யலாம், ஒரு கட்டத்தில் அந்த புவியீர்ப்பு மையம் என்ன இருக்கலாம். அடுத்தது இன்னொரு உதாரணம், ஒரு மனிதன் எடுத்த நேரம், ஒரு மனிதன் நிற்கிறேன்னா அவனோட இடுப்பில் இருக்கும் என்ன, புவியீர்ப்பு மையம். இப்போ நீங்கள் சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க, இடுப்பில் இருக்குது. இப்போ இந்த மனிதன் இப்படி முன்னோக்கி வளையிறான் என்றால், இப்போ இந்த மாதிரி வளையிறான வெப்பமே இப்படி வளையிற நேரம் முன்னுக்கு வரும், விளங்குதா? அதாவது இந்த வளையத்தை போல் இப்படி வளையிற நேரம் அவனோட புவியீர்ப்பு மையம்ன்றது அவனோட உடம்புலேருந்து வெளியில் வரும். அப்போ உடம்புக்குள்ளுக்கு இருக்கிற அந்த புவியீர்ப்பு மையம்ன்றது அவன் படிப்படியாக வளையிற நேரம் அவனோட உடம்போட மேற்பரப்பை தாண்டி தானே என்ன செய்யணும், வெளியில் வரணும், விளங்குதா? அப்போ ஒரு பொருளோட புவியீர்ப்பு மையம்ன்றது எப்போவுமே அந்த பொருளுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ ஒரு திண்மக்கோளம் என்றால் ஒரு டென்னிஸ் பால், ஒரு லெதர் பால் என்றால் அந்த பால்கிட்ட நடுவில் இருக்கலாம், பொருளுக்கு பொருளோட மேற்பரப்பில் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், இந்த இடத்துல அவர் வெளியில் இப்படி வளையிற நேரம் அவரோட மேற்பரப்பை தாண்டி தான் என்ன செய்யும், வெளியில் வரும். சரிதான பிள்ளை? விளையாட்டு என்ன செய்யலாம், இப்படி ஒரு உதாரணத்தை யோசிச்சு பார்க்கலாம். இப்போ இது ஒரு பொருள், சில ஒரு திண்மம். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், அப்போ இது ஒரு கோளம் என்றால் இதில் மையத்தில் என்ன செய்யும், புவியீர்ப்பு மையம் இருக்கும். நான் என்ன செய்கிறேன், ஒரு புறக்கணிக்க தீனியுடைய ரெண்டு கம்பிகளை என்ன செய்கிறேன், இதில் இணைக்கிறேன். சரிதான், எனக்கு கேள்வியில் வந்திருக்குதான். ஒரு புறக்கணிக்க திரிவுடைய ரெண்டு கம்பிகள் இணைச்சிட்டு இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், ரெண்டு திணிவுகள். இப்போ உங்களுக்கு தெரியும், இது ரெண்ட புவியீர்ப்பு மையம் இது ரெண்டையும் இணைக்கிற கோட்டில் இதில் நடுவில் இருக்கும், அது விளங்கு தானே? அப்போ இதில் புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்கும். இப்போ இது ரெண்டுக்குமான விளைவில், அதாவது இந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையத்தை பார்க்கணுமென்றால் இதுக்குமான விளைவில் எங்கே இருக்கும், இப்போ இது ரெண்டையும் இணைக்கிற கோட்டில், சரியா? இப்போ இந்த திணிவு வீதத்துக்கு ஏற்ப இருக்கும், விளங்குதா பிள்ளை? இப்போ இது ரெண்டால் வார திணிவு எம் என்றால், இப்போ இதில் திணிவு எம் என்றால் சரி நடுவில் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த ரெண்டுடைய திணிவை நான் கூட்டுறேன், விளங்குதா? இப்போ இதில் திணிவை நான் எம் என்று எடுக்கிறேன், ஆரம்பத்தில் எம். இப்போ இதில் நான் 2m எடுக்கிறேனே, அப்போ இது 2m. இப்போ இது ரெண்டையும் புள்ளிகள் இந்த இடத்துல 2m வரும். இப்போ இது 2m என்றால் இதில் சரி நடுப்புள்ளியில் 4m, அதாவது இந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் வரும். சரியா பிள்ளை? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த திணிவுகளை நான் கூட்டணும் யோசிப்போமே. கூட்டினேன் என்றால் இந்த இடத்துல இதில் நிறைய திணிவு கூடினா என்ன செய்யும், இந்த விகிதம் என்ன செய்யும், குறையும். விளங்குதா பிள்ளை? இப்போ இது ரெண்டு திணிவு கூடுற நேரம் என்ன செய்யும், புவியீர்ப்பு மையம் கீழ் நோக்கி வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு திணிவை நான் குறைச்சேன்னா என்ன செய்யும், மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போய் என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் இந்த பொருள் இந்த மேற்பரப்பு வரும் தானே. அப்போ இது மேற்பரப்பு, இந்த மேற்பரப்புக்கு வரும், ஒரு கட்டத்தில் வரும். ஆனால் இது ரெண்டையும் அகற்றினா என்ன செய்யும், நடுவில் போயிடும். அப்போ பொருளோட மேற்பரப்பில் வரலாம், பொருளுக்கு உள்ளுக்கு வரலாம், பொருளுக்கு வெளியில் வரலாம். இப்படி ஒரு வளையம் என்ன செய்யும், நடுவில் வரும். இப்போ வளையத்துக்கு நடுவில் என்றால் அந்த வளையத்துக்கு வெளியில், சரிதானே? அப்போ நீங்கள் 6வது வினால புவியீர்ப்பு மையம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருது. எப்போதும் பொருளுக்குள்ளேயே, சரியா பிள்ளை? எப்போதும் பொருளுக்குள்ளேயே அமையும், இல்லை அது பிள்ளை, பொருளுக்கு வெளியில் இருக்கலாம். ஒருபோதும் பொருளின் மேற்பரப்பினில் அமையாது, அதுவும் பிள்ளை. அடுத்தது சி கூற்று, பொருளின் சமநிலைப்படுத்தாத புள்ளியாகும். விளங்குதா? பொருளின் சமநிலைப்படுத்தாத புள்ளியாகும். இப்போ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது, சமநிலைப்படுத்தாத அப்படின்னால் என்ன? சமநிலைப்படுத்தாத
என்ன. அப்போ நீங்கள் இதுக்கு முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நியூட்டன் இயக்கி விதிகள் படிக்கிற நேரம் சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்படாத விடத்து ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்குகிற பொருள் சீரான வேகத்தில் இயங்கி கொண்டு இருக்கும் படிச்சிருப்பீங்க. சரிதான். அப்போ சமநிலைப்படுத்தப்படாத விசை என்றால் விளையில் விசை. அப்போ இந்த இடத்துல சமநிலைப்படுத்தப்படாத புள்ளி விளங்குதா? பொருளின் சமநிலைப்படுத்தப்படாத புள்ளி என்றால் அந்த பொருளின் விளையில் புள்ளி சொல்ல விளங்குதா? விளையில் புள்ளி தொழிற்படுற இடமாம் என்னது? புவியீர்ப்பு மையம் விளங்குதா பிள்ளை? அப்போ ஒரு பொருளோட நாங்கள் என்ன சொன்னோம்? விளையில் நிறைத்தாகிற புள்ளி தான் என்னது? புவியீர்ப்பு மையம். இப்போ இந்த இடத்துல கேட்குறது சமநிலைப்படுத்தப்படாத புள்ளி என்றால் அந்த புள்ளியில் விளையில் தாக்குற புள்ளி என்றால் அது என்ன செய்யுது? சரி என்று வரும். விளங்குதா? நான் சொல்கிற கூட்டு நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு சரி என்று வரும். இந்த ஆன்சரில் அது பிள்ளைன்னு கொடுத்துருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கூட்டு விளங்கு தானே? இப்போ இதில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது இந்த சமநிலைப்படுத்தப்படாத புள்ளி. சமநிலைப்படுத்தப்படாத என்றது விளையுள். ஒரு பொருளோட விளையுள் தாக்குற புள்ளி தான் என்னது? அதில் புவியீர்ப்பு மையம். சரிதானே பிள்ளை? இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு வரும்? இந்த கூட்டு சரி என்று வரும். இப்போ நீங்கள் திணிவு மையம் படிக்கிற நேரம் இப்போ நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் புவியீர்ப்பு மையமும் திணிவு மையமும் ஒரே இடத்துல தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். இப்போ ஒரு பொருள் எடுக்கிற நேரம் இப்போ இந்த பொருளில் புவியீர்ப்பு மையம் அந்த இடத்துல தான் இருக்கும், திணிவு மையம் அந்த இடத்துல தான் இருக்கும். விளங்குதா? நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் சின்ன பொருட்களை தான் படிப்போம். உதாரணமாக பெரிய பெரிய மளிகைகள் அப்படி வார நேரம் புவியீர்ப்பு மையமும் திணிவு மையம் வேறுபடும். சொல்ல விளங்குதா? புவியீர்ப்பு மையமும் திணிவு மையமும் வேறு வேறு இடத்துல வரும். அப்போ உண்மையில் இந்த கூட்டின் படி ஒரு பொருளோட விளையில், அதாவது விளையில் திணிவு. இப்போ திணிவு மையம் என்றால் இப்போ இது ஒரு கோலம், ஒரு வட்ட தட்டுன்னு வைப்போமே. இந்த தட்டுக்கு எம் திணிவு என்றால் இந்த எம் திணிவும் இந்த தட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நாங்கள் கற்பனை செய்யலாம். அந்த புள்ளியை தான் நாங்கள் சொல்கிறோம் திணிவு மையம். இந்த இடத்துல இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். விளங்குதா? அதாவது இந்த திணிவு அவ்வளோத்துக்கும் பதிலாக இந்த புள்ளியில் எம் திணிவு ஒரு புள்ளி திணிவு இருக்கிறதா யோசிக்கலாம். அதாவது விளையுள் மாதிரி அவ்வளோத்துக்கும் பதிலாக. அப்போ அப்படி பார்த்தீங்களா என்றால் ஒரு பொருளின் சமநிலைப்படுத்தப்படாத புள்ளி என்றால் இப்போ நீங்கள் அப்படி திணிவு மையம் வச்சு பார்த்தீங்களா என்றால் அதாவது திணிவு மையம் என்று தான் வரும். திணிவு மையத்துக்குத்தான் என்ன செய்யும்? இந்த சமநிலைப்படுத்தப்படாத புள்ளி, அதாவது மொத்த திணிவும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தொழிற்படும் அப்படின்னு பார்த்தால் இப்போ கேள்வி என்னது? புவியீர்ப்பு மையம் தானே. புவியீர்ப்பு மையம் தான் கேள்வி. அப்போ மூன்றாவது கூட்டில் திணிவு மையம் என்று பார்த்தீங்கன்னா அந்த கூற்று பிழை என்று வரும். சரிதான பிள்ளை? அப்போ இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் குழப்பிக்கொள்ளாமல் இந்த கூற்றில் என்னதை கேட்குறாங்கன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் திணிவு மையம் படிச்சிங்களானால் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். சரிதானே? அப்போ அந்த கூட்டு இருக்கட்டும். அடுத்த கேள்வியில் பார்க்கும் பிள்ளைகள் இப்போ ஒரு உதாரணமாக இங்கே பாருங்கள். இப்போ இது ஒரு கோலம், அடுத்தது இன்னும் ஒரு கோலம். இந்த ரெண்டு கோலத்தையும் நான் என்ன செய்கிறேன்? ஒரு புறக்கணிக்கத்தக்க ஒரு திணிவுடைய ஒரு லேசான கோலினால் இணைச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கோலத்தை விட இது பெருசு. இதில் திணிவு ஒரு உதாரணமாக ஒரு 3 கிலோகிராம்னு எடுப்பேன். இப்போ 3 கிலோகிராம் இதில் நிறைய 30 நியூட்டன் கிலோதாக்கும். அதே மாதிரி இது 2 கிலோகிராம் என்றால் இதில் நிறை 20 நியூட்டன் கிலோதாகும். இப்போ என்ன கேள்வி என்றால் இப்படி ரெண்டு கோலங்களை என்ன செய்கிறேன்? ஒரு புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய ஒரு கோலினால் இணைக்கிற நேரம் இப்போ இந்த கோளோட புவியீர்ப்பு மையம் என்றது அதில் மையத்தில் இருக்கும், இந்த கோலத்தில் புவியீர்ப்பு மையம் அதில் மையத்தில் இருக்கும். இப்போ கேள்வி இந்த ரெண்டு கோலத்தையும் ஒரு கோலினால் இணைச்சி நான் ஒரு சேர்த்தியான ஒரு பொருளை உருவாக்கினேன் என்றால் அந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கும் என்றது கேள்வி. சரிதான பிள்ளை? நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் இப்படி ரெண்டு விசைகள் தொழிற்படுற நேரம் இப்போ ரெண்டுக்குமான விடையில் எந்த இடத்துல வருமானது கேட்டேன். அதே மாதிரி தான் இங்கே 30 நியூட்டன் 20 நியூட்டன் ரெண்டும் நிறை.
தொழிற்பற நேரம் இது ரெண்டுக்குமான விலையில் எந்த இடத்துல வருமென்றது. அப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் சொன்னால் இப்போ விசைகளின் விகிதத்துக்கு மாறி தூரங்களின் விகிதம் வரும். அதாவது அடுத்தது பெரிய விசைக்கு பக்கத்தில் வரும் 30 நியூட்டன் 20 நியூட்டன் என்றால் இது ரெண்டுக்கும் விலையில் என்றது 50 நியூட்டன் தெரியும். இந்த பெரிய விசைக்கு பக்கத்தில் இப்போ உதாரணமாக இது ரெண்டுக்கும் முடியல இந்த கோல்டு நீளத்தை எடுப்புமே. இந்த கோல்டு நீளம் என்றது ஒரு 1 மீட்டர்னு எடுப்போம். திரும்ப இங்கே இருக்கிறேன். இப்போ இதில் 30 நியூட்டன் தொழிற்படுது. இப்போ இதில் 20 நியூட்டன். அந்த கோல்டு நீளம் 1 மீட்டர் என்றால் இப்போ விலையில் எங்கே வரும் என்றால் இந்த 30க்கு பக்கத்தில் வரும். இப்போ விசைகளின் வீதம் 3க்கு 2 என்றால் தூரங்களின் வீதம் 2க்கு 3ஆக வரும். இப்போ இது 2 என்றால் இது 3 விளங்குதா? இது 2 பங்கு என்றால் இது 3 பங்கு. மொத்த நீளம் 1 மீட்டர் என்ற வைங்களேன். 1 மீட்டர் என்றால் 1 மீட்டரை மொத்தம் 5 பங்கு 5ஆக பிரித்து 2 பங்கு இந்த நீளம். இப்போ 1 மீட்டர் 5ஆக பிரித்தால் 0.2. இந்த நீளம் என்றது 0.4 மீட்டர். இந்த நீளம் என்றது 0.6 மீட்டர். விளங்குதா? விசைகளின் விகிதத்துக்கு மாறி என்ன செய்யும் தூரங்களின் விகிதம் வரும். அப்படி என்றால் இப்போ விலையில் விசைதானே இந்த இடத்துல இந்த தொகுதியின் என்னது இந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் இருக்கிற இடம் தான் இது. எங்கே 0.4 மீட்டர். அப்போ இதுலேருந்து 0.4 மீட்டர் தூரத்தில் தொகுதியின் புவியீர்ப்பு மையம் இந்த இடத்துல ஜி வரும். விளங்குதா பிள்ளை? சரியா பிள்ளை? இருக்கட்டும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு நாங்கள் பார்ப்போம். இப்போ இதை நாங்கள் விசைகளை குறித்து போட்டோம். இப்போ இதில் அதே மாதிரி 2 திணிவு, இதில் திணிவு M1 இதில் திணிவு M2 என்றால் இது இப்போ இதில் நிறைய எங்களுக்கு தெரியும் M1G இது M2G. இது ரெண்டுக்குமான விலையில் நிறையன்றது அதில் அந்த தொகுதியின் 20 மையத்தில் இருக்கும் M1 + M2G. சரிதானே? இப்போ நாங்கள் இந்த தூரங்களை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த பொருள்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அதில் தொகுதியின் இந்த புவியீர்ப்பு மையம் தொகுதியின் புவியீர்ப்பு மையம் G வரும் என்கின்றது. சரிதானே பிள்ளை? அப்போ இதுவும் என்னது நாங்கள் ஆரம்பத்தில் பொது திருப்புத்திறன் தத்துவம் படிக்கிற இடம் படித்த மாதிரி தான் திருப்பம் எடுத்தால் நாங்கள் என்ன செய்வோம் கண்டுபிடிப்போம். சரிதானே பிள்ளை? அப்போ எந்த புள்ளி படி நான் திருப்பம் எடுக்கிறேன்னு யோசிப்போமே. இந்த தூரம் x1 இது x2 ஆரம்பத்தில் இதை நாங்கள் திரும்ப பார்த்துட்டோம். நாங்கள் இந்த இடத்துல இன்னொருக்கா பார்ப்போம். இந்த புள்ளி படி திருப்பம் எடுக்கிற நேரம் M1G × x1 சமன் வலஞ்சுழி இடஞ்சுழி M2G × x2 GG வெட்டுப்பட்டால் M1 × M2 சமன் x2 × x1. அதாவது திணி விகிதம் 1:2 என்றால் தூர விகிதம் 2:1 என்று வரும். திணி விகிதத்துக்கு மாறி என்ன வரும் தூரத்தின் விகிதம் வரும். உதாரணமாக இது 2 கிலோகிராம் 1 கிலோகிராம் என்றால் 2 கிலோகிராம் 1 கிலோகிராம் என்றால் இப்போ இது 1 மீட்டர்னா இது 2 மீட்டராக வரும். சொல்கிற விளங்குதா பிள்ளை? அப்போ இந்த இடத்துல திணி விகிதத்துக்கு மாறி என்ன செய்யும் தூரத்தின் விகிதங்கள் வரும். திருப்ப திருப்ப சொல்கிறேன். இப்போ நாங்கள் கேள்விகள் செய்கிற நேரம் இது இந்த அளவு யோசிக்க மாட்டோம். ஏன் இப்போ இந்த முடிவுகள் நாங்கள் தெரிஞ்சிருக்கும் என்றால் இந்த இவ்வளோ தூரம் நாங்கள் இந்த சமன்பாடு இல்லாமல் எழுதி சுருக்கிற வியாபாரம் இல்லை. இதில் இந்த புவியீர்ப்பு மையம் செய்கிற கேள்விகளை பெரும்பாலும் இந்த திருப்பு எடுக்கிற இதெல்லாம் வர மாட்டிச்சு. இந்த முடிவை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். சரிதான பிள்ளைகள்? அடுத்த இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்போ கேள்வி செய்யறதுக்கு முக்கியமான விஷயங்கள். இப்போ இது ஒரு வட்டத்தட்டு சரிதான பிள்ளைகள்? ஒரு வட்டத்தட்டுனால் அந்த வட்டத்தட்டத்தில் மையத்தில் அதில் என்னது புவியீர்ப்பு மையம் இருந்திருக்கும். அந்த வட்டத்தட்ட திணிவு M என்றால் நான் இந்த இடத்துல M என்று போகிறேன். ரைட்டா? M அதில் மையத்தில் அதில் புவியீர்ப்பு மையம் இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அதே திணிவுடைய M திணிவுடைய ஒரு புள்ளி திணிவு ஒரு சின்ன ஒரு திணிவு என்ன செய்கிறேன் இதில் பருதியில் இந்த இடத்துல வைக்கிறேன் ஸ்மால் M. சரியா? ஆரம்பத்தில் ஒரு M திணிவுடைய வட்டத்தட்டு எடுத்தேன். அதில் புவியீர்ப்பு மையத்தில் அதில் திணிவு வரும். அதே திணிவுடைய ஒரு புள்ளி திணிவு என்ன செய்யணும் அதில் பருதியில் ஒட்டி விடுறேன். ஒட்டி விட்டால் என்ன செய்யும் இப்போ இது ஒரு சேர்த்து திணிவு. இப்போ 2 திணிவு சேர்ந்தது. இப்போ இதில் புவியீர்ப்பு மையம் என்ன செய்யும் மாறும். இந்த தொகுதியில் புவியீர்ப்பு மையம் எங்கே வரும் என்றால் இப்போ இது ரெண்டையும் இணைக்கிற கோட்டில் சரி நடுவில் வரும். ஏன் திணிவு விகிதம் 1:1 தானே? அது தூர விகிதம் 1:1.
இதே மாதிரி. சரிதானே பிள்ளைகள்? அப்போ இந்த வட்டத்தட்டில் இந்த திணிவை நான் வைக்கிறதுக்கு முதல் இந்த வட்டத்தட்டு போயிருப்பாங்க இங்கே இருந்தது. விளங்குதா? இதில் நடுப்புள்ளியில் இருந்தது. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு திணிவை ஒரு இடத்துல வைக்கிற நேரம் அந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம்ன்றது அந்த திணிவை நோக்கி அசைஞ்சிருக்கு. அது விளங்குதா? நோக்கி அசைஞ்சிருக்குது. இப்போ எனக்கு தெரியும் இதில் ஆர் என்றால் r/2 தூரத்தில் இந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், திரும்ப இன்னும் ஒரு ஸ்மால் m திணிவை எடுத்து இதுக்கு சரி நேராக இந்த இடத்துல வைக்க போகிறேன். இந்த இடத்துல வச்சா என்ன நடக்கும், இந்த இடத்துலேருந்து தொகுதியின் புவியீர்ப்பு மையம்ன்றது இப்போ தொகுதின்றது இந்த திணிவு இந்த வட்டத்தட்டு. இப்போ இந்த இடத்துல இருந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம்ன்றது திருப்ப ஆரம்ப இடத்துக்கே வந்துடும். அது விளங்குது அவங்களுக்கும்? ஏனென்றால் இப்போ இந்த 2 திணிவையும் ஆரம்பத்தில் எடுத்தால் எம் திணிவு 2r தூரத்தில் என்றால் இதில் சரி நடுவில், வட்டத்தட்டையும் அதே இடத்துல. ஆகவே இந்த இடத்துல 3m வரும். அப்போ நான் திரும்ப சொன்ன மாதிரி நான் ஒரு தொகுதியில் ஒரு திணிவை சேர்க்கிற நேரம் அந்த திணிவை நோக்கி என்ன செய்யும், இப்போ இதை வச்ச நேரம் அதை நோக்கி வந்தது, அதுக்கு பிறகு இதை வச்ச நேரம் இதை நோக்கி போக போகுது திணிவு மையம் என்றது. விளங்குதா? ஒரு முக்கியமான ஒரு முடிவு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த திணிவை வச்சுட்டேன் தானே, இப்போ இந்த திணிவை வச்சுட்டேன். திணிவை வச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல இருக்கிற புவியீர்ப்பு மையம் இப்போ நான் சடதியாக இந்த திணிவை அகற்றிட்டு வைப்போம், திருப்ப இங்கே போயிடும். விளங்குதா? சொன்ன விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் ஒரு தொகுதியில் நான் திணிவை சேர்க்கிற நேரம் அந்த திணிவை நோக்கி என்ன செய்யும், அந்த தொகுதியில் புவியீர்ப்பு மையம் அசையும். திணிவை அகற்றின என்றால் அதுக்கு எதிர் திசையில் என்ன செய்யும், புவியீர்ப்பு மையம் அசையும். விளங்குதா பிள்ளை? ஒரு முக்கியமான முடிவு. திணிவை சேர்த்தன் என்றால் அந்த திணிவை நோக்கி என்ன செய்யும், புவியீர்ப்பு மையம், அந்த தொகுதியில் புவியீர்ப்பு மையம் அசையும். திணிவை அகற்றின என்றால் நான் அகற்ற திசைக்கு எதிர் திசையில் என்ன செய்யும், புவியீர்ப்பு மையம் அசையும். இது முதலாவது. சரி, இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு தகடை எடுங்க. தகடை 4 மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் 4 துண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் இது சீரான தகடுனா இந்த இடத்துல புவியீர்ப்பு மையம் இருந்திருக்கும். ரைட்டா பிள்ளைகள்? இந்த இடத்துல புவியீர்ப்பு மையம் இருந்திருக்கும். இதை நான் 4 சமன் துண்டுகளாக பிரித்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த தகட்டில். இப்போ இதில் என்ன செய்கிறேன், இந்த இதுதானே இந்த முதலாவது மார்க், அந்த மார்க்கில் இருந்து இதை என்ன செய்கிறேன், இந்த பகுதியை மடித்து இதோடு ஒட்டி விடுறேன். ஒட்டினா எப்படி வரும், இப்படி வரும். இந்த துண்டை அப்படியே மடித்து இதில் ஒட்டி விடுறேன். ஒட்டினேன் என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஒவ்வொரு துண்டுலையும் ஒவ்வொரு துண்டாக நான் எடுக்கிற நேரம் அதாவது திணிவுமையும் அதாவது நடுப்புள்ளியில் வரும். 4 துண்டாக கருதுகிறேன். இப்போ எல்லா கேள்வியும் அப்படி தான். இப்போ ஒரு பெரிய ஒரு உருவம் தார நேரம் அதை நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ எங்களுக்கு இலகுக்காக ஒரு மொத்தமாக ஒரு தகடு தார நேரம் அது எங்களுக்கு தேவையான நாங்கள் சில 2-3 எங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அது துண்டுகளாக உடைச்சி நிறையலாம். அதில் தனித்தனி துண்டுகள் நாங்கள் யோசிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த இடத்துல இப்போ 4 துண்டு தாராங்க, இது ஒரு துண்டை மடக்கிற நேரம் எனக்கு 4ஆக பிரித்தால் எனக்கு இலகுவாக இருக்கும். அதுக்காக நான் என்ன செய்யறேன், 4 துண்டாக உடைக்கிறேன். இப்போ அந்த 4 துண்டுக்கும் ஒவ்வொரு துண்டுக்கும் இந்த இடத்துல அது மையத்தில் இருக்கும். அதை நான் ஒவ்வொன்றையும் ஸ்மால் எம்னு எடுக்கிறேன். சரிதானே? இப்போ இதை நான் மடித்து இதுக்கு மேலே வச்சேனென்றால் இதர மையம் பொருந்துமே எல்லாம் சமனான துண்டுகள். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் என்றால் 2m வரும். அது விளங்குதா பிள்ளை? இந்த இடத்துல 2m, இதில் m அப்படியே இருக்கும், இதில் m அப்படியே இருக்கும். இப்போ இதில் தொகுதியின் புவியீர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குது. விளங்குதா? தொகுதியின் புவியீர்ப்பு மையம் இந்த மொத்த தகட்ட. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் மடித்ததுக்கு பிறகு இந்த தொகுதியில் புவியீர்ப்பு மையம் எங்கே வரும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இது m என்றால் இப்போ இது 2 நடுப்புள்ளியில் இந்த இடத்துல 2m. விளங்குதா பிள்ளை? இது m என்றால் இது நடுப்புள்ளியில் 2m, இந்த இடத்துல 2m, இதில் இந்த இடத்துல 2m. விளங்குதா? நல்லா பாருங்கள். இப்போ இங்கே 2m இங்கே 2m இது 2 நடுப்புள்ளி இங்கே 4n வரும். அதாவது இங்கே விளங்குதா? இந்த புள்ளியில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால் ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருந்தது, அதாவது இங்கே இருக்க வேண்டியது
நான் மடித்ததுக்கு பிறகு என்ன செய்து அங்காள பக்கம் போயிட்டு. அப்போ இதில் நான் சொன்னது திணிவை சேர்க்கிற நேரம் திணிவை நோக்கி அசையும், திணிவை எடுத்து நின்றால் அதுக்கு எதிர் திசையில் அசையும். அதே போல் இங்கே நான் ஒரு பொருள் நான் மடிக்கிற நேரம் விளங்குதா, ஒரு பொருளை மடிக்கிற நேரம் அதில் மடிக்கிற திசையில் என்ன செய்யும், அந்த புவியீர்ப்பு அசையும். நான் இப்படி இருந்ததை இப்படி மடிச்சு விட்டேன், மடிக்கிற நேரம் அதை மடிக்கிற திசையில் என்ன செய்துட்டு புவியீர்ப்பு அசைஞ்சிட்டு, அதாவது இங்கே இருக்க வேண்டியது இங்கே வந்துட்டு. அதே மாதிரி இப்போ இங்கே இருக்குது தானே, இதை நான் என்ன செய்யணும் அப்படி விரிக்கிறேன்னு வைப்போம், விரித்தால் இங்கே இருந்தது இங்கே வரும். அதாவது நான் விரிக்கிற நேரம் அது விரிக்கிற திசையில் என்ன செய்யும், புவியீர்ப்பு அசைஞ்சு வரும். அப்போ இது ரெண்டும் மிக முக்கியமான உதாரணங்கள், ஞாபகம் வச்சுக்கொள்ளும், கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஏன்னா நாங்கள் கேள்வி செய்கிற நேரம் அடிக்கடி சந்திப்போம். சரிதான பிள்ளைகள்? இப்போ இதில் 11வது கேள்வி பாருங்க. 11வது கேள்வி. ஒரு சீரான கம்பி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வளைக்கப்பட்டுள்ளது. ஈர்ப்பு மையம் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி. ஒரு சீரான ஒரு எல் வடிவமான இப்படி ஒரு கோல், ஒரு கம்பி. சரியா பிள்ளைகள்? அப்போ இதில் புவியீர்ப்பு மையம் எங்கே அமைஞ்சிருக்குமென்றது கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு விளங்கும். இப்போ இந்த நீளத்தை விட இந்த நீளம் என்னது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கேள்வி செய்கிறேன், இப்படி தான் செய்வோம். மெயினாக பாஸ் பேப்பரில் பெரும்பாலும் இப்படியான கேள்விகள் தான். இப்போ சில உருவங்களை தந்து இப்படியான சில உருவங்களை தந்து இந்த உருவத்தில் புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்குமென்றது தான் பாஸ் பேப்பரில் பெரும்பாலும் கேட்டிருப்பாங்க. இல்லைங்களா? இப்படி ஒரு உருவம், இல்லாட்டி இன்னும் ஒரு உருவம், இப்படி ஷேப்பில், இதில் நீங்கள் கேள்வியாக கண்டிருப்பீங்க. இப்படி ஒரு ஷேப்பில் இப்படியான கேள்விகள் தந்துட்டு என்ன செய்வாங்கன்றால், இந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் எங்கே வரும் என்றது. அப்போ நாங்கள் எப்படி யோசிப்போம், இப்போ இந்த நீளத்தை விட இந்த நீளம் ஒரு அரைவாசி மாதிரி இருக்குது என்று யோசிச்சு தான் எடுப்போம். பிள்ளைங்கடா எங்களோட ஒரு கண்ணுக்கு ஒரு குத்து மதிப்பாக எப்படி தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், திணிவுகளை போட்டு கண்டுபிடிப்போம். பெரும்பாலும் இப்படி தான் கேள்விகள். ஆனால் இப்போ நாங்கள் சரி இந்த இடத்துல அந்த ஜெயக்குமார் சார் இந்த புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் அந்த கேள்விகளோட கொஞ்சம் வேலைப்பாடு, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விகள். இல்லை நீங்கள் கேள்விகளை பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ இந்த கேள்வி சாதாரணமாக இருக்குது. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிற கேள்விகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விகள். அப்போ நீங்கள் எப்படியான கேள்விகள் செய்து பழகினீங்கள் என்றால் பாஸ் பேப்பரில் புவியீர்ப்பு மையம் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு கேள்வி நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு பாஸ் பேப்பர் வந்திருக்கு, எவ்வளோ காலம் வந்திருக்கு, எல்லா கேள்வியிலும் செய்து முடிக்கலாம். விளங்குதா? பெரும்பாலும் இப்படியான கேள்வி தான். புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கிறதான் என்னது பாஸ் பேப்பரில் கேட்டு வராங்க. அப்போ இதில் உங்களுக்கு விளங்க வேண்டியது, இப்போ இந்த நீளத்தை விட இது டபுளாக இருக்குது, அது விளங்குதானே உங்களுக்கு. அப்போ இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்படி ஒரு சேர்த்து உருவம் தராங்க. எனக்கு வசதிக்கு ஏற்ப நான் என்ன செய்யணும், இந்த படத்துண்டுகளை நான் உடைச்சி பார்க்கலாம். அவள் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்தால் உடைச்சி இது ஒரு துண்டாக கருதுறேன். அப்படி கருதி நான் இங்கே பாருங்க, இந்த நீளத்தை விட இந்த நீளம் டபுள் தானே. அப்போ இந்த கம்பிட திணிவை விட இதில் திணிவு டபுள். அப்போ இந்த சின்ன கம்பிட திணிவனான ஒரு எம்என் எடுத்தால் இந்த பெரிய கம்பிட நீளத்தை ஒரு 2mm எடுப்பேன். ஏன் டபுள் தானே. இப்போ இதில் இந்த சின்ன கம்பிட திணிவு மையத்தில் ஒரு ஸ்மால் எம் திணிவு இருக்கிற மாதிரி கருது. ஏன் புவியீர்ப்பு மையம் தானே. இதில் மையத்தில் 2m திணிவு விளங்குதா. இது 2m, இது m. இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த சேர்த்தியில் புவியீர்ப்பு மையம் வேணுமென்றால் இது ரெண்டையும் இணைக்க போகிறோம். இப்போ எப்படி வரும், இப்படி ஒரு நேர்கோட்டில் இங்கே ஒரு 2m திணிவு, இங்கே ஒரு m திணிவு. இப்போ இது ரெண்டுக்குமான புவியீர்ப்பு மையம் எங்கே வரும். இப்போ திணிவு வீதம் 2:1 என்றால் தூரத்தில் வீதம் என்னது 1:2 வரும். அப்போ இந்த தூரம் 1 என்றால் இந்த தூரம் 2. இப்போ மொத்தம் 3 மீட்டர் நீளமான இந்த கோடு என்றால் இந்த 2 மீட்டர் தூரத்தில் இந்த 2m திணிவிலேருந்து 1 மீட்டர் தூரத்தில் தொகுதியில் புவியீர்ப்பு மையம் வரும். அப்படி என்றால் இப்போ இங்கே திணிவு வீதம் 1:2 தானே. அப்போ இந்த கோட்டுற நீளத்தில் 2 பங்கு இங்கே, அதாவது இப்படி வரும். இப்போ இந்த நீளம்ன்றது 1 பங்காக வரும், இந்த நீளம்ன்றது 2 பங்காக வரும். விளங்குதா பிள்ளைகள்? இவ்வளோ தான் இதில் இருக்கிற கேள்விகள். அப்போ இதை பார்த்தீங்கள் என்றால் இப்போ இப்படி நான் 2ஐயும் முனைச்சி ஒரு நேர்கோடுக்குறதுனால அதில் ஏ என்ற புள்ளி இந்த சின்ன கம்பியில் இருக்குது பிசி. இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்க வேண்டியது பி அல்லது சி வரணும். விளங்குதா? பி அல்லது சி வரணும். அதுலேயும் இந்த பெரிய கம்பி கிட்ட வரணும். ஏன் இந்த தூரம் குறைவு தானே. இப்போ திணிவு வீதம் 1:2 என்றால்
2:1. அப்போ இந்த தூரம் குறைவென்றால் அதில் மிக பொருத்தமானது சி. விளங்குதானே பிள்ளை? அதாவது மிக பொருத்தமானது சி தான் வரும். இப்போ இதே மாதிரி தான் பாஸ் பேப்பரில் இருக்கிற எல்லா கேள்விகளும், பெரும்பாலும் எல்லா வகையான கேள்விகளும் இதே போல தான். இப்படி ஒரு பொருளை தந்து அதில் புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக என்ன செய்யலாம், அந்த புள்ளிகளை வச்சு கம்பியில் ஒரு கம்பி தூண்ட வேண்டாம், கம்பிக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்வோம், திணிவுகளை போட்டுட்டோம். விளங்குதா? திணிவுகளை போட்டு இதில் திணிவு மையம் இங்கே, இதில் திணிவு மையம் எங்கே, அல்லது புவியீர்ப்பு மையம் அங்கே போட்டு திணி வீதம் 1:2 தூர வீதம் 2:1. அவர் குத்து மதிப்பு அவர் கண்மட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நீளத்தை போட்டு அதே படத்தில் இப்போ ஆன்சர் கொஷின் பேப்பரில் கேள்வி தந்துட்டாங்கன்னா அதே பேப்பரில் நாங்கள் என்ன செய்வோம், பென்சிலை வச்சு மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரலாம் என்றால் அவடத்துலேயே போடுறது. இப்போ நாங்கள் சுருக்கலோ கணித்தலோ ஒன்றுமே தேவைப்படாது பாஸ் பேப்பர் வந்துக்கிற கேள்விகளுக்கு. சரிதானே பிள்ளை? அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதுக்கு பிறகு வரதான் கொஞ்சம் வேலைப்பாடான கேள்விகள். இப்போ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது இதில். இப்போ நான் சில விஷயங்கள் அந்த கேள்விகள் வார நேரம் என்ன செய்வேன், அதுக்குரிய விஷயங்களை கதைச்சு கொண்டு போவேன். மிச்ச கேள்வி நாங்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.